சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். உனக்கு பிடித்த உறவை பற்றி நீ எப்பொழுதும் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய குழப்பத்திற்கான தீர்வினை கொடுக்கத்தான் உன் தாயானவள் இன்று உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய உறவானது உன்னை விட்டு பிரிந்து விடுமோ என்ற தயக்கத்தில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் என்னவென்று உன் உள் மனதிற்குள் நன்றாக தெரியும். உனக்கு அதிகமான குழப்பங்கள் ஏற்பட்டு மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து விடுவார்களோ என்ற அச்சம் உனக்குள்ளேயே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. உன் பக்கம் தவறு இருப்பதனால்தான் இப்பொழுது உனக்குள் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. உனக்குள் இந்த சந்தேகம் எதனால் எழுந்திருக்கின்றது என்று சற்று நீ யோசித்து பார்க்க வேண்டும். உனக்கு பிடித்த அந்த உறவிற்கு உன்னை போல இப்படிப்பட்ட குழப்பம் எதுவும் இல்லை. அந்த உறவு உன்னை ஆழ்மனதில் நேசிக்கக்கூடிய நபராகத்தான் இருக்கின்றார்கள். நீதான் உள்ளுக்குள் இந்த குழப்பத்தை வைத்துக்கொண்டு உன்னையும் குழப்பி உன் உறவையும் நீ குழப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு பிடித்த அந்த உறவின் மனம் வருந்தும்படி நீ பேசிவிட்டாய் அல்லவா? அதனால்தான் உனக்குள் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் எல்லாம் எழுந்திருக்கின்றது. நீ இப்பொழுது அதனை நினைத்து அச்சப்படுவதற்கு பதிலாக நீ அவர் மனதை வேதனைப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? நீ மட்டும் சற்று யோசித்து சில வார்த்தைகளை எல்லாம் பேசாமல் இருந்திருந்தால் உனக்கு இந்த குழப்பமான நிலை என்றுமே ஏற்பட்டிருக்காது. நீ பேசும் வார்த்தைகளில் மட்டும் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். நீ சில சமயங்களில் முன்கோபத்தால் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி விடுகின்றது. ஆனாலும் உன் மீது கொண்ட உண்மையான அன்பினால்தான் அவர் எதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சில காலம் நீ அவர்கள் மீது கோபமாக இருந்திருக்கலாம், வேதனையிலும் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் உன்னை ஒரு நாளும் கைவிட்டது இல்லை. உன் மீதான பாசம் அவர்களுக்கு குறைந்ததும் இல்லை. அவர்கள் உன்மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார்கள். உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள் என்ற காரணத்திற்காக இதற்கு மேலும் நீ அவர்களை காயப்படுத்தும்படி பேசிவிடக் கூடாது. நமக்கு பிடித்த உறவுகளிடத்தில் நாம் எப்பொழுதும் விட்டு கொடுத்து போவதிலும் எந்த தவறும் இல்லை. அவர்களுக்கு பிடித்தது போல நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பிடித்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதிலும் தவறு இல்லை. ஆனால் சில சூழ்நிலைகள் காரணமாகத்தான் உன்னை அறியாமலேயே இது போன்றதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது அல்லவா? சாதாரணமாக எல்லாம் இப்படி பேசும் பழக்கம் உனக்கு இல்லை. நீ தவறுதலாக பேசிவிட்டாலும் நீ பேசிய வார்த்தைகளை எல்லாம் மீண்டும் பெற முடியாது அல்லவா? அதனால் இனி நீ எப்பொழுதும் அவர்களிடத்தில் பேசும் பொழுது நாம் என்ன பேச நினைக்கின்றோம், இதையெல்லாம் சொல்லலாமா, இதற்கு பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் யோசித்து விட்டு அதன் பிறகுதான் நீ பேச வேண்டும். ஒரு நிமிட கோபமும் ஒரு நிமிட மாத்திரமும் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விடும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உன்னை வேண்டுமென்றே கோபப்படுத்துவதற்கும் உன்னுடைய முன்கோபத்தை தூண்டி விடுவதற்கும் உனக்கு சில தவறான உறவுகள் எல்லாம்
சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். உன் மனதில் இருக்கின்றவர்களை எல்லாம் நான் பேசிவிடுகின்றேன், வெளிப்படையாகவே இருந்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நிம்மதி இல்லாமல் இருப்பது நீ மட்டும்தான் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உனக்கு பிடித்த உறவானது உன்னோடு இருக்கும் பொழுது அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லையானால் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு நீதான் எதையோ இழந்தது போல இனிமேல் இதையெல்லாம் சரி செய்து விட முடியாதா, இதையெல்லாம் மாற்றிவிட முடியாதா என்ற குழப்பத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த அம்மாவினிடத்தில் சொல்வதெல்லாம் இது ஒன்றே ஒன்றுதான். உனக்கு தவறு என்று பட்டதனை நீ நிச்சயமாக உன் உறவிடத்தில் சென்று மன்னிப்பினை கேட்க வேண்டும். எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் உனக்குள்ளே இருக்க வேண்டாம். நீ மன்னிப்பு கேட்க மாட்டாயா, நீ தெரிந்துவிட மாட்டாயா என்றுதான் அவர்களும் அங்கே ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதாக இருந்தால் அவர்கள் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று விடுவார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர்களும் உன்னிடத்தில் சகஜமாக பேச வேண்டும், மற்றவர்களைப் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதனால் தவறுகள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, தனக்கு வேண்டிய வருடத்தில் நாம் மன்னிப்பு கேட்பதற்கு, எந்த மன்னிப்பினை கேட்கும் பொழுது மன்னித்து விடுவதற்கும் ஒரு நாளும் தயங்கக்கூடாது. இது போன்று உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் சின்ன சின்ன தீர்வுகள் இருக்கத்தான் செய்கின்றது. நீ உடனே பேசிவிட்டாயா, ஆனால் அது எல்லாம் உனக்கு இப்பொழுதே முடிந்துவிடும். நீயாக அதனை பெரிதாக்கி பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உன் எதிர்கால வாழ்க்கையில் கொண்டு வந்து விடாதே. அதன் பிறகு நீயாகவே உன்னுடைய உறவை பிரித்து செல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவாய். அதனால்தான் இன்று உன் அம்மா உனக்கு நான் இதனை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீயாக தவறு செய்திருந்தாலும் சரி, தவறு செய்யாவிட்டாலும் சரி, நமக்கு வேண்டிய உறவு நமக்கு வேண்டும். அவர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் பொழுது சில விஷயங்களை எல்லாம் நாம் செய்துதான் ஆக வேண்டும். என் குழந்தையாக ஒரு சில விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். அவர்கள் தவறுகள் செய்தார்கள், அதனால்தான் நான் இதை செய்தேன். அவர்கள் அப்படி செய்து எனக்கு பிடிக்கவில்லை, அதனால்தான் இப்படி பேசிவிட்டேன். இப்படி கூட நான் பேசவில்லை என்றால் அவர்கள் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்வார்கள். எப்போதும் தன்னை மாற்றிக் கொள்வார்கள். நான் செய்வது சரிதான், செய்வது தவறு இல்லை என்று என்னிடத்தில் சொல்வாயானால் உன்னிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். நீ அமைதியாக கேட்க வேண்டும். எந்த மனிதருக்குள்ளும் அவர்களினுடைய தவறை நேரடியாக சுட்டிக்காட்டினால் அவர்களுக்கு நம்மீது கோபம்தான் அதிகமாக வருமே தவிர அவர்கள் நம்மிடத்தில் அன்பு செலுத்த மாட்டார்கள். தான் செய்தது தவறு என்று நீ எப்படி சொல்லலாம் என்று அவர்களாகவே தங்களுக்குள்ளேயே சுய கௌரவத்தை வளர்த்து கொண்டு விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதனால் நல்ல குணம் உன்னிடத்திலே இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? நீ எல்லோரிடத்திலும் உண்மையாக இருக்கின்றாய். போலியாக யாரிடத்திலும் நடிப்பது கிடையாது. உனக்கு பிடித்த விஷயங்களை நீதான் நாள்தோறும் செய்து கொண்டு வருகின்றாய். இப்படி இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்தால் இன்னமும் உனக்கு உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். உன்னை பிடிக்காதவர்கள் யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். இதனை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.